அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், வந்து ஆவாரம் பூட்டி தாங்க போட போகிறேன். கஷாயம் ஆவாரம் கஷாயம் போட்டுடலாம். கஷாயம்னா சில கசக்குன்னு நினைப்பாங்க, இது அப்படி இல்லைங்க. இது வந்து இந்த கஷாயத்துக்கு வந்து நாட்டு சர்க்கரை போடுறாங்க. சுக்கு வந்து பாருங்கள், இந்த சுக்கு இது மாதிரி இருக்குங்களா, அது சுக்கு. இந்த வந்து நல்லா உரலை போட்டு நல்லா இடித்து பொடியாக்கி வச்சுருக்கேன். நீங்கள் பொடியாக இருந்தால் கூட நீங்கள் பொடியை கூட போட்டுக்கலாம். நாங்கள் வந்து எப்பவுமே சுக்கா வாங்கிட்டு வருவோம். க்ளீனாக வந்து உரலை நல்லா இடிச்சிட்டு பாருங்க நல்லா பவுடர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இது நாட்டு சர்க்கரை பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் பார்த்தீங்களா, அந்த கம்பெனி இது நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. ஓகேங்களா? சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு ஹெல்த்தியான டீ போட்டுடலாம். இதுக்கு வந்து நம்ம டீ தூள்லாம் தேவையில்லை, பால் தேவையில்லை. வந்து சுகர் பிபி சுகர் உள்ளவங்களுக்கு அதிகமாக அது வந்து டீ எடுத்துக்கலாம். ரொம்ப நன்மை தரக்கூடியது. நீங்கள் 3 டைமே வந்து ஒரு கிளாஸ் கண்டிப்பாக குடிக்கலாம். உங்கள் சுகரில் எப்பயுமே கண்ட்ரோலாக கரெக்டாக இருக்கும். பலவிதமான நன்மை தரக்கூடியதுங்க இந்த ஆவாரம்பூ, இலை, பட்டை, வேறு, அரும்பு அத்தனையுமே நமக்கு வந்து அதிகமாக நன்மை தரக்கூடியது. அதனால இந்த ஆவாரம்பூ டீ போடுறாங்க. எப்படி போடலாம் பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா? பாருங்கள், தண்ணி வந்து கொச்சிக்கிட்டு இருக்குது. நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கலாம் அத்தனை பேர் வர அளவுக்கு கூட நீங்கள் இந்த டீயை போட்டுக்கலாம். அதுக்கு ஏலக்காய் வந்து 3 தட்டி வச்சுருக்குங்க, போட்டுடலாம். அடுத்து வந்து சுக்கு நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா க்ளீனாக மனம் சூப்பராக ஒரு வாசனை. நல்லா கொதிச்சுக்கு அப்புறமா நம்ம ஆவாரம்பூ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். நல்லா கொதிக்கிட்டது இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. வந்து இந்த பூ வந்து நல்லா கழுவி வச்சுருக்குங்க, சேர்த்துடலாம். அதாவது இந்த ஆவாரம்பூ ஆவாரே பூத்திருக்க சாவாரை கண்டதுடன் ஒரு பழமொழியே இருக்குது, நிறைய இது சொல்லியிருக்காங்க. இந்த பூ இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது இரட்டை ஆயில் உருவாகும்னு சொல்லுவாங்க. அதே போல் சாவு வந்து தள்ளி போடும். ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியமான ஒரு டீ தான் இது. இது வந்து பலவிதமான ரெசிபிகள் செய்யலாம். இந்த ஆவாரம்பூவில் சிலருக்கு வந்து இப்போலாம் ஃபஸ்ட்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போலாம் அவ்வளோ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. சிலருக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தங்க கலரில் எங்கே பார்த்தா ஜொலிக்கும். சூப்பராக தங்கத்தின் சத்து இந்த ஆவாரம்பூவில் இருக்குது. எங்கே வேணாலும் கிடைக்குங்க. வில்லேஜிங்கெலாம் வயல் நிறைய இடத்துல கிடைக்கும். சிலருக்கு வந்து சிட்டியில் உள்ளவங்களுக்கு சிலருக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து கடையில் வந்து பவுடராகவோ பூவாவோ உங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுங்க, ரெடிமேடாக கிடைக்குது, வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதை போவாங்க நல்லா வந்து கொச்சிக்கிட்டு இருக்கு. இது வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்தளவுக்கு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். நோய் சத்து அதிகமாக இருக்குது. பல நோயை தீர்க்கக்கூடியது, பல பிரச்சனை கூட தீர்க்கக்கூடியது இந்த பூவு. ஓகேங்களா? நல்லா கொச்சிட்டு இருக்கு. லாஸ்ட் நம்ம இறக்க ஒரு 2-3 நிமிஷம் முன்னாடி வந்து நம்ம புரோன் சுகர் சேர்த்துடலாம். ஓகேங்களா? நல்லா 10 நிமிஷம் கொச்சிட்டு இருக்குங்க. ஆவாரம்பூ டீ லாஸ்ட்டாக வந்து பனக்கற்கண்டு சேர்த்துடலாம். இது வந்து சுகர் உள்ளவங்க சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. பனக்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது பனக்கருப்பட்டி அப்படி சேர்த்துக்கலாம். நீங்கள் அது சேர்த்து குடிக்கும்போது உங்கள் சுகர் லெவல் எப்பயுமே கரெக்டாக இருக்கும், கண்ட்ரோலாக இருக்கும். ஆரம்ப ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சுகர் வர மாதிரி இருந்தால் கொஞ்சமாக சுகர் இல்லாமலே சரியாயிடும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு குடிக்கிறீங்க அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. அடிக்கடி போட்டு டெய்லி குடிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சுகர் உள்ளவங்க இல்லாதவங்க அத்தனை பேரும் குடிக்கலாம். ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடியது. இதே போல் நம்ம உடம்பெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் இது. ஓகேங்களா? நல்லா ஒரு 10 நிமிஷம் கொச்சிருச்சிங்க. இல்லை இறக்கி வடிகட்டிடலாம். இவ்வளோ சூப்பராக கொச்சிருச்சிங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, ஆவாரம் பூட்டி வடிகட்டிலாம் நம்ம டீ பொடியும் சேர்க்கலை, பாலும் சேர்க்கலை, ஏலக்காய், சுக்கு, ஆவாரம்பூ, நாட்டு சர்க்கரை இவ்வளோ தாங்க சேர்த்துருக்கேன். நம்ம வந்து 2-3 பேர் குடிகளும் சேர்த்துருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ அதுக்கு இந்த மாதிரி பூவையும் நாட்டு சர்க்கரையும் அதிகரிச்சிக்கலாம். ஓகேங்களா? அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டிடலாம். இப்போ ஆவாரம் பூட்டிங்க குடிச்சு பார்த்தலாம். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. நீங்களும் அந்த ஆவாரம் பூட்டியை இதே போடுங்க, குடிங்க, குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்து எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. பிபி சுகர் உள்ளவங்க பெரிய ஒரு அருமருந்து, ரொம்ப நன்மை தரக்கூடியது. பல நோய் சத்து அதிகமாக இருக்குது, ரொம்ப நன்மைகள் இருக்குது. இதை ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, ஆவாரை பூத்திருக்க சாவோர் கண்டது உண்டு அப்படின்னு.
அந்தளவுக்கு அதிக நன்மை பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதனால் இதே போல் ஒரு டீ பாலும் இல்லை டீ தூளும் இல்லாமல் போட்டிருக்கேன். நேற்று வீடியோ போட்டதுலேருந்து பாலெல்லாம் போட்டு எப்படி செய்யுறது காமிச்சிருக்கேன். இதே போல் நீங்களும் போடுங்க, குடிங்க, எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகேங்களா? இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கிடைக்குதுங்க. ஒரு இடம் ரெண்டு எக்கச்சக்கமான இடங்களில் கிடைக்குது. கிடைக்கிறத வேணால் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வந்து க்ளீனாக காய வச்சுக்கலாம். ஒரு பாட்டில் சேவ் பண்ணி வச்சிங்க. அப்பப்போ உங்கள் டீ வேணுமா என்ன போட்டு குளிக்கலாம். அந்த பவுடர் வந்து இந்த ஆவாரம்பூ, ஆவாரம் இலை, அரும்பு இதெல்லாம் வந்து போட்டு இந்த மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் போட்டு நல்லா அரைச்சி ஒரு 2 இது ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சிங்கன்னா அப்போ உங்கள் லேடிஸ் இல்லை முகத்துக்கு போட்டு குளிச்சிங்கன்னா சூப்பராக முகம் ஜொலிக்க சூப்பரான நிலைமையில் இருக்குங்க. ஓகேங்களா? இது அடிக்கடி அது நெக்ஸ்ட் டைமில் வந்து அதையும் காமிக்கிறேன். ஆவாரம் பூ வந்து ஒரு பூசு மஞ்சள் செய்யுது அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் பல விதமான ரெசிபிகள் செய்யலாம். அது அதிக நன்மை நிறைய நிறைஞ்சிருக்கு. அதனால் அடிக்கடி இந்த ஆவாரம் பூவை நீங்கள் டீ பால் போட்டு டீ போட்டு குடித்தாலும் சரி, இது போல் வந்து சுக்கு போட்டு நாட்டு சக்கரை போட்டு டீ போட்டு குடித்தாலும் சரி, கசாயமாக போட்டு குடித்தாலும் சரி, காரக்குழம்பு செஞ்சாலும் சரி, கூட்டு செஞ்சாலும் சரி, பொரியல் செஞ்சாலும் சரி, அப்படி ஏதாவது ஒரு வகையில் அடிக்கடி சாப்பிட்டே வாங்க. சாப்பிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இப்போலாம் வந்து ஆரோக்கியத்தை எது நமக்கு நல்லது கிடைக்குதோ அதை பார்த்து சாப்பிட்றது ரொம்ப நன்மை. ஓகேங்களா? அதனால் அடிக்கடி இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட் ஆகும். உடம்புக்கு நோய் சுத்தி அதிகமாக இருக்குது. நம்ம நோய்களும் குறைக்கக்கூடியது. அதனால் அடிக்கடி இதை பயன்படுத்துங்க. ஓகேவா? மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நன்றி. வணக்கம். பாய் பாய்.